அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சூப்பரான ஈஸியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸ்வீட்டான ரெசிபி. வாங்க அது என்னமெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு 1 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் பால் ஊற்றிட்டு அதே அளவு வந்து 1 டம்ளர் வந்து சுகர் சேர்த்திக்கோங்க. சுகர் சேர்த்திட்டு நல்லா அந்த சுகர் கரையிற வரைக்கும் ஒரு கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த அடி பிடிக்காமல் இருக்கும். சர்க்கரை கரையிற மட்டும் கிளறிட்டே இருங்க. கிளறினதுக்கப்புறம் வந்து டெஸ்கேட் கோகோனட்டு, இது வந்து மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இது வந்து துருவன தேங்காய் தான். அது இதை வச்சு தான் சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். பால் சுகர் கூட அந்த கோகோனட்டை போட்டு அதையெல்லாம் ஒன்றாவே கிளறிடலாம். 1 கப்பு அளவுக்கு நான் பால் பவுடர் எடுத்துருக்கிறேன். அதையும் வந்து அந்த ரெசிபி கூட சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றாவே எல்லாம் கிளறிடலாம். பால் பவுட்ரு, கோகோனட்டு, சுகர் எல்லாமே பாலெல்லாம் ஒன்றா கலந்து வரும்போது எண்ணெய் ரெடியாகி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்து அதையும் ஒன்றா நம்ம கிளறி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா கிளறலாம். கிளறும்போது நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும். எல்லாம் ஒன்றா கிளறினதுக்கப்புறம் வந்து நான் வந்து பாதியை வந்து நான் எல்லோ கலர் சேர்த்திருக்கிறேன். பாதி வந்து ஒயிட்டாக வந்து நான் கலர் தனியாக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒயிட்டாகவும் கொஞ்சம் எல்லோ கலராகவும் வச்சுருக்கிறேன். நான் இன்னொரு பிளேட்டில் வந்து டெஸ்கேட் கோகோனட்டை வந்து தனியாக போட்டு வச்சுக்கலாம். பால் பிடிக்கிறதுக்கு வேண்டி நம்ம கையில் வந்து நெய்யை தடவிட்டு நம்ம எந்த அளவுக்கு சேப்பு பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பால் பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு அந்த டெஸ்கேட் கோகோனட்டை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். முதல்ல வந்து எல்லோ கலர் பால் வந்து சின்ன சேஃபாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி தனியாக வச்சுட்டு நெய்யை கொஞ்சம் கையில் தடவிட்டு ஒயிட் கலரில் வந்து கொஞ்சம் கையில் தட்டி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து உள்ள ஸ்டஃப்பிங் வந்து எல்லோ கலர் பாலை வச்சு அப்படியே சேஃபாக உருண்டை சேஃபாக உருட்டிட்டு கோகோனட்டில் நல்லா பரட்டி எடுத்துடலாம். நல்லா பரட்டி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து எல்லா பாலுமே அதே மாதிரி நல்லா உருட்டி உருட்டி தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கிரேப்ஸ் வந்து அந்த பாலுக்கு மேலே வந்து ஒவ்வொரு கிரேப்ஸ் வச்சுருங்க. வச்சு எல்லா பாலும் உருட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோகோனட் பால் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தேன். சூப்பராக இருக்குன்னு குழந்தைங்க சாப்பிட்டாங்க. இந்த ஸ்வீட் வந்து ஈஸியான ஸ்வீட்டு. கோகோனட் பால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.